ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோங்க, அதாவது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுருக்கோங்க, அதை போய் செல் பண்ணி அதை நீங்கள் பணமாக்க போகிறது இல்லை. லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க உங்களுக்கு எப்போ பணம் தேவை ஏற்படுதோ நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதை செல் பண்ண போகிறீங்க. இந்த ஷார்ட் டேர்மில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு கோல்டை பொறுத்த மட்டும் இடிஎஃப் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா வந்து 90 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 125 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இடிஎஃப்ல வாங்கினவங்க ஒரு ஷார்ட் டேர்மில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஒரு லாபம் வந்து ஒரு 20,000 ரூபா இருக்குது, இல்லை ஒரு 50,000 ரூபா லாபத்தில் இருக்கீங்கன்னா அந்த லாபத்தை மட்டும் புக் பண்ணியிருக்க, மீதி இருக்கிறது இருக்கட்டும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு 50 யூனிட் வந்து லாபத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மீதி நீங்கள் 100 வாங்கி வச்சுருக்கீங்க, 50 நிறுத்திக்கோங்க, 50 மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் விற்ற ரேட்லேருந்து திருப்பி கீழே இறங்கி வந்தால் மட்டும் வாங்குங்க. திருப்பி ஏறின பிறகு மறுபடியும் ஓடி ஓடி போய் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது.